அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க வீட்டுடைய மெயின் டோர் ஓப்பன் பண்ணோனே இந்த மாரி ஹால் தாங்க இருக்கும். மெயின் டோர் பக்கத்துல இருக்கிற சின்ன இடத்துல தான் ஷூ ஸ்டாண்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பேன். இந்த ஷூ ஸ்டாண்டோடைய சைஸ் வந்து சின்னதா இருக்கிறதுனால, எங்க எல்லாருடைய ஷூ ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் அதில வந்து பத்தவே இல்ல. எவ்வளோதான் நம்ம கிளீன் பண்ணாலும் அந்த இடம் வந்து ஒரு மாரி மெஸ்ஸி ஆயிட்டே இருந்தது. அதனால ஒரு பெரிய ஷூ ஸ்டாண்டா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு Flipkartலேருந்து 5 ரேக் இருக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷூ ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணேன். ஆனா அதோடைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தப்போ நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ராடக்ட் சரியில்லையா என்னங்கிறது தெரியல. எங்களால ஒரு ரேக் கூட அதில வந்து மாட்டவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் என் பையனும் 2 மணி நேரமா உட்காந்து ஃபிட் பண்ணோம். ஆனா சுத்தமா எங்களால ஒரு ரேக் கூட ஆசைக்கு மாட்டவே முடியல. ஒரு சைடு ராட மாட்டினா இன்னொரு சைடு ராட் எடுக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்தது. வேற வழியே இல்லாம அத வந்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு. நான் மோஸ்ட்டா எந்த ப்ராடக்ட்ஸுமே ரிட்டர்ன் பண்ண மாட்டேன். ஆனா இத வந்து ரிட்டர்ன் பண்றத தவிர எனக்கு வேற வழியே தெரியல. ஸோ வந்த அன்னைக்கு நான் திருப்பி ரிட்டர்ன் போட்டேன். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ரேக் வாங்கணும் அப்படின்னாலே இந்த மாதிரி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அதனால சரி ஓகே வாங்குறோம் நல்ல ஒரு பொருளாவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டீல்ல இருக்கிற ரேக் வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வாங்கின பிளாஸ்டிக் ரேக் வந்துட்டு ₹300 சில்லறைக்கு வாங்கியிருந்தேன். ஸ்டீல் ரேக் வந்து அமேசானில் 800 ப்ளஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ரேக் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபிட் பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது. அதில் நடுவில் இருக்க அந்த ஷெல்ஃப்ஸில் இருக்க அந்த ராட்ஸ் எல்லாமே சால்ட்ரிங் பண்ணியிருந்தது. ஸோ நம்மளுக்கு ஃபிட் பண்ணுற வேலை எதுவுமே கிடையாது. சைடில் உள்ள ராட் மட்டும் தான் ஃபிட் பண்ணணும். ஸோ அதையுமே வந்து பார்சல் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் என் பையன் சூப்பராக எனக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டான். ஸோ ஃபிட் பண்ணி அதில் அடுக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ஷெல்ஃபில் எங்கள் எல்லாருடைய ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்து வந்துருச்சு. ஏன்னா இந்த ரேக் வந்து கொஞ்சம் அகலமாக வேறு இருந்ததுனால ஒரு ஷெல்ஃப்லேயே வந்து கிட்டத்தட்ட 4 பேர் கூட வைக்க வந்துருச்சு. மீது வந்து ஒரு ரேக்கில் அந்த ஹெல்மெட் வைக்கிறதுக்கு ஒரு கரெக்டான இடம் இல்லாமல் இருந்தது. ஸோ அதையும் எடுத்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடமே டோட்டலாக மாறிடுச்சு. சூப்பராக வந்து எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. அவங்களுக்கான தனித்தனி பிளேஸஸும் வந்து ஷூக்கு ஸ்லிப்பர்ஸ்க்கு தனியாக கொடுத்தாச்சு. யார் எங்கே எடுக்கிறீங்களோ அங்கே திருப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு க்ளீனிங் ஒர்க்கும் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இந்த ஆர்கனைசருக்கான ரிவ்யூ நான் போஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வந்துட்டு ரிவ்யூஸ் பார்த்து நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு சில பொருட்கள் இருக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி வாங்கி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஷூ ஸ்டாண்டாக மட்டும் இல்லாமல் நம்ம வந்து புக்ஸ் வைக்கிறதுக்கு கூட பிள்ளைங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பை.